அட, இந்த போன் என்ன இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு? அப்போ விமல் எடுத்துட்டு போலியா போகும்போது? இவன் எல்லாத்துலயும் கேர்லெஸ்ஸா தான் இருப்பான். தங்கச்சி தான் கால் பண்றா. சரி, விமல் போன் அங்க வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். நான் தான் தங்கச்சி சந்தோஷ் பேசுறேன். அண்ணா, விமலோட போன்ல நீங்க பேசுறீங்க. அப்ப விமல் எங்க? அந்த லூசு பையன் வீட்டுக்கு தாம்மா கிளம்புனா. கிளம்பும்போது போன் அங்க வச்சுட்டு போயிட்டாமா. ஓ அப்படியா அண்ணா? சரி சரி, அப்ப அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா? ஆமாம்மா, அவன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அம்மா, உன் குரலையும் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். அதனால தான் அவனை அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னேன். ஆனால் வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு வச்சுட்டாரு. அட, இது அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. நீயாவது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, நான் அவனை சீக்கிரமா அனுப்பி இருந்திருப்பேனே. அவன் எதோ என்கிட்ட விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன் நான் கூட. அப்பயும் நான் சீக்கிரம் போடான்னு அனுப்பி விட்டேன். அதனாலதான் ஒரு வார்த்தை நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லாமா. பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். அவரு பத்திரமா வந்துருவார்லண்ணா. அவன் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனா, வந்துகிட்டு தான் இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருவான். ஏம்மா, எதுக்கு பதட்டமா இருக்க? எதுவும் பிரச்சனையா? வேற எதுவும் பண்ணதா உடம்புக்கு? என்னன்னு சொல்லு, அன்னைக்கு கிளம்பி வரேன். ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவருக்கு ஏதோ ஆன மாதிரி ஒரு மாதிரியாக தோணுது, அதனால தான். ஏய் லூசா, நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அதான். சரி, விமல் இப்பதான் கிளம்புனா. நானும் கிளம்பி அவனை தேடி பார்க்குறேன். தேடி பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். நீ எதுக்கும் பயப்படாத. சரிண்ணா. என்ன இப்படி பயப்படுறா? சரி, நம்ம எதுக்கும் வினையோட பைக்கை வாங்கிட்டு போய் பார்ப்போம். அட, எவன்டாவே ரோட்ல எவனோ படுத்து கிடக்கான். குடிச்சிட்டு வந்து மண்ணாந்துட்டானுலோ. அட, காக்கா வலிப்பு வந்து ஏதோ விழுந்து கிடக்கானோ. சரி, என்ன ஏதுன்னு இறங்கி போய் பார்த்துட்டு வந்துருவோம். அட, யாரா இவன் மலை குரங்கு ரோட்ல விழுந்து கிடக்கானா? நீ இவனை காப்பாத்த வந்தனா இவன் நம்ம கையை பொசுக்குன்னு பிடிக்கிறான். நல்லா தான் இருக்கான். எரும மாடு கணங்கா. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஏ வாடாயம் மச்சி, வாழக்கா பச்சி, உன் உடம்ப பிச்சி இப்ப போட்டுருவன்டாண்ணா. அட பைத்தியம், நான் கூட என்னமோ எதை நினைச்சிட்டேன். தூரவ. டேய் வாடா மச்சான், நம்ம தேடி வந்தவன் கிடைச்சிட்டான். என்னது தேடி வந்தவனா? டேய், இவனாவன். இவன் யாரா கோமாளி? அந்த போட்டோவை கொண்டா பாப்போம். டேய் மாப்பிள்ள, இது வேறடா. இந்த போட்டோவோட இருக்கவனை பார்த்தா இவனை பார்க்க ஒரே மாதிரி இல்லையே. டேய், ஒருவேளை மொட்டை அடிச்சிருக்கிறதுனால நமக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்க வேண்டிய ஆள் வேண்டாம். டேய், யாருடா நீங்கெல்லாம்? எங்க இருந்துடா வரீங்க? டேய், உங்களெல்லாம் பார்க்க எனக்கு சிரிப்பா வருதுடா. உனக்கு சிரிப்பாவா வருது? இப்போ என்ன ஆக போறேன்னு பாரு. நீ உன் மூஞ்சி கீஞ்சி கை காலெல்லாம் உடைச்சு ஆளே அடையாளம் தெரியாம ஆக்கறனா இல்லையான்னு பாரு. ஊர் தெரியாம உரிச்சு எரிஞ்சிடுற உனைய. டே மச்சான், இது அவன் இல்லடா, இது வேற எவனோ. நம்ம தேடி வந்த ஆளு இவன் இல்லடா, சொன்னா புரிஞ்சுக்க. டே, இங்க பாருடா, இந்த வண்டியில யார் வராங்களோ அவனதான் அடிக்க சொன்னாங்க. அப்ப நம்ம கரெக்டா தான் பிடிச்சிருக்கோம் ஆள. போட்டோவில் அவன் முடி எடுத்துக்கிறதுனால நமக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அதனால இவனதான் நம்ம அடிக்க வேண்டிய ஆளு. டேய், என்னைய அடிக்கிறீங்களாடா? இல்லன்னா நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? நேரம் ஆகுது. என் பேபிமா வேற எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னது போட்டோவா? வண்டி வச்சு ஆளை கனெக்ட் பண்றாங்க. வண்டி சந்தோஷோட வண்டியாச்சே. யார் போட்டோவை வச்சு இன்னும் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கானுவேன். கொண்டாங்க பார்க்கலாம் அந்த போட்டோவை. நான் பாக்குறேன். பாருங்க தல. அட, இது நம்ம சந்தோஷ் போட்டோவாச்சே. அதே இதுக்கு இவனும் வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இவன்களை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். டேய் மச்சான், வாடா, நம்ம வெயிட் பண்ணலாம். அவன் நம்ம போட்டோல தேடுறவன் வரட்டும். டேய் தடியா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. வாங்கிக்க. டேய், என்னையவே அடிச்சுட்டியா? இரு, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. வா. உங்களை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண விட மாட்டேன்டானா. என்னடா இவனை கண்ணு கேட்டு தூரம் வரைக்கும் ஆளையே காணோம். ஒருவேளை வீட்டுக்கு பேர் பாருண்ணே. அவ்வளவு சீக்கிரத்துல எப்படிடா போயிருப்பான்? நம்மளும் வேகமா தானே வண்டி ஓட்டிட்டு வரோம். இப்பதானடா கிளம்புனா கொஞ்சம் முன்னாடி. சரி, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வண்டி ஓட்டி பாருங்கண்ணே. ஒருவேளை கண்டுபிடிச்சிடலாம். சரி, பாப்போம். என்ன அவங்க ஒரு வண்டி இருக்கு பாருங்க, அது உங்க வண்டி தானே? ஆமா, அது அங்க அனாமத்தா நின்னுகிட்டு இருக்கு. அதுல தானே விமல் வந்தான். அங்க என்னமோ நடந்திருக்கு. சீக்கிரமா போய் பாப்போம் என்னன்னு. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுண்ணே. இன்னைக்கு உன்னை நாங்க உயிரோட விட மாட்டோம்டா. அண்ணே, விமல் அண்ணன் எங்க இருக்காங்க? இங்க வாங்க. டேய், எவன்டா என் நண்பன் அடிக்கிறது? ஐயோ அம்மா, என் நண்பனையும் அடிக்கிற. இந்த வாங்கிக்க. அட, நீங்க அடிக்க வந்தவன் வந்துட்டான்டா. ஆளை விடுங்கடா சாமி. டேய் வினய், வா, நம்ம அங்க நின்னு ஃபைட்டை வேடிக்கை பார்க்கலாம். அண்ணே வாங்கண்ணே, நம்மளும் சேர்ந்து போய் சண்டை போடுவோம். வேற சந்தோஷனுக்கு ஏதாவது ஆயிர போகுது. எனக்கு சந்தோஷம் பத்தி நல்லா தெரியும். அவங்க கையில இவன் மாட்டல, இவங்க கையில தான் அவங்க மாட்டிருக்கானுங்க. அதனால நீ கொஞ்ச நேரம் வேடிக்கை பாரு, தள்ளி நின்னு என்ன நடக்குதுன்னு. என்னன்னே சொல்றீங்க? ஏய், சாக்க குறை வேடிக்கையை மட்டும் பாரு. என் நண்பனை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சா? எவன்டா அனுப்புனா? ஐயோ சார், விட்டுருங்க சார், தெரியாம வந்துட்டோம். குண்டா எந்திரடாவா, ஓடிடலாம். இருடா, உன் காலை முடிச்சு அனுப்புறேன். ஆளை விடுங்கடா சாமி. ஏய் நில்லடா, எங்க ஓடுற? சந்தோஷனை இப்படி துரத்தி அடிக்கிறாரு. இந்த குண்டனை எழுப்பி விட்டுட்டு வரேன். டேய் தடியா, எந்திரிடா. ஒரு அடிக்க இப்படி குப்புற விழுந்துட்டா எப்படி? டேய், அவனை எதுக்குடா போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க? அவன் இந்த காலம் எந்திரிக்க மாட்டான். வா, நம்ம போலாம். டேய், அவன் தாண்டா இவ்வளவு நேரம் என்னைய அடிக்க வந்தவன்ட்ட இருந்து காப்பாத்தினவன்.
நீ அடிக்க வேண்டிய ஆள் இவன் இல்ல, வேற ஒருத்தையும் சொல்லி இவன் தான் தடுத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நேரம். அதனாலதான் அந்த தடியனை எழுப்பிக்கிட்டு இருக்கேன். அவெல்லாம் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான், வா போலாம். டேய் ப்ளீஸ்டா தடியா எந்திரி. டேய் தடியா தயவு செய்து எந்திரிடா. அவனை எதுக்குடா போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க? இவ்வளவு மொக்கையா ஒரு ரவுடி அனுப்பியிருக்கானே, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம்னு தான். தேங்க்ஸ் தல, கையை கொடுத்து எழுப்பி விட்டதுக்கு. டேய் தடியா நின்னுடா, எவன் அனுப்பினாலுன்னு சொல்லிட்டு போ. மொக்கையான ரவுடியா? அந்த மொக்கையான ரவுடிட்டா நீ அடி வாங்கியிருந்தா தெரியும், இன்னும் கொஞ்சம் நாள் அடி. அடப்பாவி, நான் நல்லா இருக்கிறது பொருட்களையா? நீ வரதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருந்தேன். நல்ல நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்துனே நினைச்சேன்னா இப்படி சொல்றியடா. சரி சரி, உனக்கு எதுவும் அடிக்கடி எங்கேயும் படலையே? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் நீ தான் வந்து அதுக்குள்ள காப்பாத்திட்டியே. ஆனா ஒண்ணு மச்சான், அவனை என்ன அடிக்க வந்த ஆளுங்க இல்லடா, உன்னை அடிக்க வந்தவனுங்க. என்னது, என்னை அடிக்க வந்தவனுங்களா? ஆமாடா, அதுக்குதான் அந்த தடியனை கடந்து எழுப்பிட்டு கிடந்தேன், யார் அனுப்பின ஆளுன்னு தெரிஞ்சுக்கிடலான்னு. ஆனா அவங்களை சும்மா விடக்கூடாதுடா. சந்தோஷனா, ஒருவேளை அது கிஷோர் அனுப்பின ஆளுங்களா இருக்குமோ? மூளை இல்லாத முருகேஷ் கூட அனுப்பியிருக்கலாம். சரி பாப்போம், நம்ம தொழில இது மாதிரி 1000 பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா நேரடியா மோதத்துப்பு இல்லாம ஆள் அனுப்பி கோலை மாதிரி அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான், பாத்துக்கிறவன. அட கமலி தான் கால் பண்றா. டேய் இந்தா பேசு. நீ வேற போனை வச்சுட்டு வந்துட்ட, அதனாலதான் உன்னைய தேடி வந்தேன். தங்கச்சி வேற ஏதோ பதட்டமா இருக்கா, உடம்பு வேற சரியில்லையா, அவ உன்னைய நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. தயவு செய்து கொஞ்சம் அவகிட்ட பேசு. ஆமாட மச்சான், அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, பயந்து போயிருக்கா. முதல் அவகிட்ட பேசுது. பேபிமா, நான் இங்க சந்தோஷோட தான் இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன், பயப்படாம இருங்க. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. தான் இப்போ வந்துருவேன். டேய் மச்சான், அப்ப என்னோட போனை தரதுக்கு தான் நீ வந்தியா? மச்சான், எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பச்சி சொல்லிச்சு, என் நண்பன் உயிர் நண்பனுக்கு பிரச்சனை போய் காப்பாத்துன்னு. அதனாலதான் உன்னைய தேடி வந்தேன். என் மேல உனக்கு அவ்வளவு லவ்வா மச்சான்? ஐ லவ் யூடா மச்சான். அடைச்சி தள்ளி போடா. பச்சியும் சொல்லல, பாட்டியும் சொல்லல. கமலி தான் கால் பண்ணிட்டே இருந்தா. உனக்கு வேற என்னமோ ஆறு மாதிரி ஒரு மாதிரியா மனசுக்கு படபடன்னு இருக்குன்னு ஒரு மாதிரியா பேசினான். அதனாலதான் நான் வந்தேன். அதுல வேற போனையும் வச்சுட்டு போயிட்டேன். அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை உள்ள இருக்கு. உன்னையும் சீக்கிரமா வர சொல்லியிருக்கா. நீ சீக்கிரமா போகாம கடையில உட்காந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? உன்னைய தான் அப்பவே போன்னு சொன்னேன், போயிருக்கலாம்ல. போடா மச்சான், என் பேபி மாக்கு இருக்க பாசம் கூட உனக்கு இல்ல. நீ வேஸ்ட்டுடா. என் ஐ லவ் யூவை திருப்பிட்டா. டேய் வினய் ஏதாவது தப்பா நினைக்க போறான்டா, நம்ம 2 பேரும் வானவில்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த ஐ லவ் யூவை திருப்பி சொல்லலன்னு வை, நான் சாலினிட்ட மாட்டி விட்டுருவேன். என் ஐ லவ் யூவை திருப்பி தர மாட்டேங்கான்னு. டேய் மானத்தை வாங்காதடா. வீட்டுல உன் வீட்டம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. நடத்துங்க நடத்துங்க. டேய் நீ வேற சும்மா இருடா. எவன்டையாவது எதையாவது கொளுத்தி போட்டுறாத கடையில. ஒண்ணும் கிடையாது, அவன் திடீர்னு கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துனேன்னு. எனக்கு தெரியாது. சரி நான் கிளம்புறேன். சரிடா, நீ உன் பைக்ல கிளம்பு, நான் என்னோட பைக்ல இவனை விமலை வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். சரி நான் பாய் பத்திரம். சரிடா வினய். ஏய் சந்தோஷ், அடைச்சி வாய முடிக்கிட்டு வாடா. அவன் வேற என்ன நினைச்சு தொலைஞ்சானோ தெரியல நம்மள. அப்ப என் ஐ லவ் யூ நீ திருப்பி தர மாட்டேன். வா உன் பொண்டாட்டிட்ட சொல்ல சொல்றேன், வா வீட்டுக்கு வா. மோனா உனக்கு இருக்கு, போனை கொடுறா. நீ முதல்ல என் போனை கொடுறா. என் போனு என் பாக்கெட்ல தான் இருக்கு, வா வா. சந்தியா போன நண்டாம தின்னல. இந்தாம்மா, இந்த ஒரே ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு வந்து சாப்பிட்றேம்மா. அம்மா என் இளைய மோளங்க என் செல்லத்தை காணோம். அவ கிளாஸ் விட்டு கிடக்கா போல இருக்கு. இன்னைக்கு ஆளு எந்திக்கே இல்ல, ஒரே படுக்கதான். எல்லாம் சந்தியாவா எங்க? அவளை சாப்பிடறதுக்கு வர சொன்னியா? அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காவன்னு. சொல்லிட்டேன், அவ வேண்டான்னு படுத்துக்கிட்டா. ஏன் என்னாச்சு பிள்ளைக்கு? அவ அப்படி சொல்ல முடியல. அவ பிள்ளை ஆசைப்படுவான்னு தான் அவளுக்காண்டி தான் முக்கியமா பரோட்டாயே வாங்கிட்டு வந்தேன். வேற என் பிள்ளை வந்து எந்திரிச்சு சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடலன்னா கடக்கா. நீங்க சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம், நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு தான் பிள்ளைகளுக்கும் உனக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ ஏன் அப்படி கிடக்க? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு? அவ ஒண்ணும் இல்ல, அவ இப்ப வர வர கொழுப்பு பிடிச்சு அலையா, வேற என்ன? ஏன் அவளை திட்டிக்கிட்டு இருக்கா? எதுவும் பிரச்சனையா? 2 சண்டை போட்டாவளா? ஆமா, இந்த வீட்டுல 2 சண்டை போடியதுக்கு என்ன குறைச்சலா? போயாம சண்டை தானே. அந்தல அடிச்சு கிடிச்சு விட்டியோ? ஆமா, வேற அடிக்காம அவளை கொஞ்சே முடியும். கொஞ்ச நெஞ்ச வேலையே பண்ணியா? நான் அவளை வயிற்றுல வாங்கி எட்டி அடி வயிற்றுலயே மிதிக்கா. பொட்டப்பிள்ளைய அப்படி மிதிக்கலாமா அவ? மிதிச்சாளா? ஆமா, ரிமோட்டுக்கு சாயங்காலம் காலேஜ்ல இருந்து வந்த உடனே ரிமோட்டுக்கு சண்டை போட்டு 2 பேரும் அடியும் பிடியும் போட்டுட்டு இருந்திருக்காவ. அதுல எட்டி வாங்கி வயிற்றுலயே மிதிச்சு விட்டா. அதனால நல்லா போட்டேன் 4 சாத்து. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பிள்ளை மேல கை வைக்காதன்னு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதை தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைல அடிக்கப்படாதுன்னு சொல்லி நீ கேட்க மாட்ட போல இருக்க. நீ இதை மாதிரியே இன்னொருக்கா பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் உன் மேல கை வைக்க வேண்டியிருக்கோம் பாத்துக்க. சும்மா என் மேல கோவப்படாதீங்க அம்மா. அவளகிட்ட ஒரு 2 நிமிஷம் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் அவளை என்ன நல்லா நிக்காளுவேன்னு. ஒழுங்கா பிள்ளைய எழுப்பி அவளுக்கு முதல் சோத்த கொடு. அவளுக்கு பரோட்டான்னா ரொம்ப பிடிக்கும். காலையில தும்பா, அது ஒண்ணும் கெட்டு போகாது. நான் அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கேன், காலையில சூடு பண்ணி கொடுக்கேன், அப்ப தும்பா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்ப எழுப்பி பிள்ளைக்கு சோத்த கொடு. இவரு ஒருத்தர். ஏலா சந்தியா, அவளை எழுப்பி கூட்டிட்டு வா. இல்ல எந்திக்காம மாட்டேன்னு சொன்னானா நான் இப்ப வரவே விளக்கு மாத்தடன்னு சொல்லு.
இந்தா போறேம்மா. நீ இப்படி போன நோண்டிக்கிட்டே திரி. போன ஒரு நாள் அடுப்புக்குள்ள வச்சு கொளுத்தியனா இல்லையான்னு பாரு. ஒன்னும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குவ கழுதேவ. ஒரு சில நேரம்லாம் சீக்கிரமா இதுவரை கட்டி கொடுத்து அனுப்பிட்டேன்னா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இருக்கு. என்ன நீ பச்சை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கு என்ன வருஷம் கிடக்கு? சும்மா கண்டதையும் பத்தி பேசிட்டு அடக்காத பிள்ளைகள் முன்னாடி. ஆமா, இவ்வளோ வர வரத்துக்கு நமக்கு இவ்வளோ வச்சு பாதுகாக்க முடியாது போல தெரியுது. இவ்வளோ ஒருத்திக்கு ஒருத்தி அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டே தொங்கிடுவாளுவோ போல. லட்சுமி, என் கஷ்டத்தை நான் சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அம்மா அந்த சோனி வாரா. நீ இப்ப அந்த போனதுக்கு வச்சுட்டு சாப்பிடலன்னா போனுக்குலாம் இருக்காது, பாத்துக்க பறந்துரும். சரிம்மா சரிம்மா, இந்த வச்சுட்டேன். இப்ப சந்தோஷமா? என்ன எதுக்கு கூப்பிட்டிய? என்னைய மகாராணி சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டியல? உங்களுக்கு ஒருத்தர் கூடயே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா சாப்பிடவா சாப்பிடவான்னு? சோனி உங்க அப்பாட்ட வா. எனக்கு பசிக்கல, அதனால வேண்டான்னே. பசிக்கலையா? எவ்வளவு தட்டி சட்டி சோறுதுனாலும் பரட்டனா மறுபடியும் பறந்து வருவேன். 10 பரட்டனாலும் அசால்ட்டுக்கா உழுங்குவேன். அது என்ன திடீர்னு இன்னைக்கு பசிக்கல? உனக்கு பசிக்கலன்னா விடா, என் இஷ்டத்துக்கு நான் இருக்க கூடாதா? அதுக்கு இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? லட்சுமி பிள்ளைகிட்ட கோவப்படாம பேசு. ஏமா இங்க வா ஜோனி. அப்பா எனக்கு பசிக்கலப்பா, நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்கலாம், வா அப்பா கிட்ட வா, வந்து உட்காரு கொஞ்சம். அவ சும்மா நடிச்சுக்கிட்டு இருப்பா. என்னம்மா சோனி, எதுக்கு உனக்கு வேண்டாம்? பரோட்டான்னு பிள்ளைக்கு பிடிக்கும்ல, நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்காண்டி. இல்லப்பா எனக்கு பசிக்கல. ஏன் அம்மா காலையில அடிச்சான்னு கோவமா இருக்கியோ? காலையில இல்லப்பா, சாயங்காலம். சாயங்காலமா? ரிமோட்டுக்கா சண்டை போட்டிய 2 பேரும்? நான் தான் முதல் ரிமோட்டை சொன்னேன், என் கையில இருந்து அவ தான் வந்து புடுங்கினா. நான் லேசாதான் தள்ளுனே, அவ விழுந்துட்டா. உடனே அம்மாடி அப்படியே நாடகத்தை நடிச்சுட்டா. அதையும் நம்பி என்னைய அம்மா மரத்துல கட்டி வச்சா. என்னது மரத்துல கட்டி வச்சாளா? ஆமா, அப்புறம் பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவும் தான் வந்து அவுத்து விட்டாவ. எங்க சும்மா என்னையும் முறைக்காதீங்க. அவ பண்ணியதெல்லாம் பண்ணிட்டு அவ வேற அவளை நம்ம என்னன்னு வேற வழிக்கு கொண்டு வரதுங்க. அதுக்குன்னு பிள்ளைய பொட்ட பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளைய மரத்துலயா கட்டி வைப்பா? அந்த காலம் மதியம் இந்த காலம். சும்மா நீங்க முணுக்காதீங்க. எங்க அம்மாலாம் என்னையெல்லாம் எவ்வளவு அடி அடிச்சிருக்கா. கண்ணுக்குள்ள வயக்குலாம் மிளகாவெல்லாம் பிச்சு ராவி இது கழுத விட்டெல்லாம் போச்ச போட்டிருக்கா. அந்த மாதிரியே இதுவரை கொடுமை பண்ணிட்டேனா? இன்னொருக்கா பிள்ளை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனா அப்புறம் நான் மனசனா இருக்க மாட்டேன், பாத்துக்க லட்சுமி. பத்த வச்சிட்டியே பரட்ட. இப்ப அம்மையும் அப்பையும் என்னன்னு சண்டை பொடியாவன்னு பாரு, நல்லா பார்த்து ரசி. நீ மூடு. அதனாலதான் பிள்ளை சாப்பிடாம கடந்திருக்கு. நானும் என்னன்னு நினைச்சேன். என்கிட்ட அடிச்சேன்னு தானே சொன்னா, நீ மரத்துல கட்டி வச்சேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, மரத்துல கட்டி தான் வச்சேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நான் ராத்திரி முழுக்க நீர் வர வரைக்கும் அப்படியே தான் உடனே இருந்தேன். அதுக்குள்ள இந்த பெரிய பொண்ணு உமால வந்து அவுத்து விட்டுட்டாளா இவளோட. அவங்க இல்லைன்னா இவன் இன்னைக்கு ராத்திரி முழுக்க அல்லதான் இருந்திருப்பா. நான் மட்டும் பார்த்துருந்தேன், நான் அப்புறம் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன் பாத்துக்க. நான் சரக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி பிள்ளைல பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் நான் சரக்கு போட்டு வந்து உன்னையும் அட்டி அட்டின்னு அடிச்சு வெளுக்க வேண்டி இருக்கும். ஆமா ஆமா, நீர் குடிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு குடியும். எதுமெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன்னா நான் மனுஷன் இருக்க மாட்டேன், அதுவும் பாத்துக்கிடும். இந்தாங்க இந்த பரோட்டாயை நீங்களே உங்க பிள்ளைக்கு கொடுங்க, தின்னுங்க. தின்னாமலே இருந்தாலையும் போங்க. நான் போறேன், போய் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. சாப்பிடு, உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா நீர் வாங்கிட்டு வந்தது? உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தது. அவளோட தின்னால் வேணா பார்த்து ரசிச்சுட்டு தூங்குங்க. சாப்பிட லட்சுமி, நீ மட்டும் இன்னைக்கு சாப்பிடாம போய் தூங்க. அதுக்கப்புறம் நான் ஜென்மத்துக்கு பரோட்டா வாங்கிட்டு வர மாட்டேன் பாத்துக்க. யாரு கேட்டா உமர்கிட்ட இப்ப பரோட்டாவ? நீரும் உமர் பிள்ளைகளும் இருந்தா தின்னுங்க, நான் போறேன். நம்ம இந்த வீட்டுல ஒரு நல்லது கெட்டது எதுவும் பிள்ளைகளுக்கு சொல்ல விடாது, வாங்க விடாது, ஒன்றும் பேசப்படாது. இவ்வளோ கிளாச்சுக்கிட்டு போயிருவாளுவே. அதுக்கு நான் கடந்து ஏன் திட்டு வாங்கினாங்க? நாளைக்கு உங்க பிள்ளைகளும் ஏதாவது கேவலப்படுத்திச்சு வரனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலன்னு ஏன்ட்ட பேசப்படாது அம்மா சொல்லிட்டேன். அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம் இருக்கு? நீ இப்ப உட்கார்ந்து சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு சோறு கிடக்கு, வேணும்னா நான் சோத்தை போட்டு தின்னுக்கிடுவேன். எனக்கு இது பரோட்டாலாம் தின்னா ராத்திரி சீரன் ஆகாது, எனக்கு வேண்டாம். மேல மேல வரும். சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. நீ ஆசைக்குனால ஒரு 2 ஆன தும்ப அது தின்னுட்டு போய் படு. நம்ம சாப்பிடுமா? என்னால நீ எதுக்கு சாப்பிடாம போறா? நீ வாயை மூடலாம். இந்த வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீதான். பரோட்டா தானே நான் எடுத்து வச்சிருக்கேன், தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். திட்டு நான் இருக்கிறது மொத்தையும் கொட்டிக்க. நான் எனக்கு வேண்டான்னு தானே சொன்னேன். வம்படியா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நாங்கியே. லட்சுமி, நீ இப்போ உட்காந்து சாப்பிட போறியா இல்லையா? அந்த அவளை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்ட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டுல எந்த பேச்சானா கேக்கியா? வேற பிள்ளையில குறை சொல்லிக்கிட்டு இருக்க நீ. நான் இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் ஆம்பளை பேசி நீ அதை மதிச்சு ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. ஆமா, உடனே நீர் என்னையதான் குறை சொல்லுவீரு. உங்க பிள்ளைகள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது தப்பாவே தெரியாது. நான் தான் உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியும். எனக்கு கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்லைன்னா தான் நீர் எல்லாம் பேசுவீரு. அம்மா உட்கார்ந்து சாப்பிடுமா, நல்லா இருக்கு. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ போ. ஏம்மா நானும் சாப்பிடுறேம்மா, நீயும் சாப்பிடு.
சாப்பிடு. அதான் பிள்ளை சொல்லுதுல்ல. உங்க அம்மா மூஞ்சிய பேரு. அவ இப்போ சோகமா இருக்காளாம். சோகமா இருக்க மாதிரி மூஞ்ச வச்சிருப்பா. நம்ம மேல ஃபுல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு கோவத்தமா அப்புறத்தை காட்டுவா பேரு கோவத்தை நாளைக்கு. அப்பா சும்மா இருக்கப்பா, அம்மா சாப்பிடட்டும். உங்க அம்மா இன்னத்துக்கு வெறும் புரட்டாவை தின்னுக்கிட்டு இருக்கா. சால்னா இல்லாமல கிடக்கு. சால்னா வாங்கினது எங்க? அது அவுக்காமா அங்க வச்சிருக்கேன் அடப்பாங்கரையில. எதுக்கு? நாளைக்கு சாப்பிடு. எதுக்கா? போ எடுத்துட்டு வந்து ஊத்தி சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம், நான் சும்மாயே திங்க. போன்னு சொன்னேன். என்ன நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? போங்க போய் எடுத்துட்டு வாங்க. கழுத இரு, சால்னா எடுத்துட்டு வரேன். அப்புறம் பிச்சு போட்டு தாரேன். சால்னா ஊத்தி அப்புறம் தின்னு. வெளியில வண்டி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. விமல் வந்துட்டான்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். சரி மச்சான், நான் வரட்டுமா? தங்கச்ச பாத்துக்க, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சரி மச்சான். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, விமலை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமாண்ணே. அவனுக்கு ஏதோ ப்ராப்ளமோன்னு நினைச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசு படபடன்னு இருந்துட்டே இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, அவனை பத்திரமா கூட்டு வந்ததுக்கு. ஏ குளச்சி, இதுக்கு எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப பயந்துட்டேனே. அட அழாத, அவனுக்கு ஒண்ணும் இல்ல பாரு, நல்லா குத்துக்கல் மாதிரி தானே நிக்கான். நீ தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு அவனை நினைச்சு பயந்துகிட்டு இருக்க. அதானே ஏடி, இங்க நான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கேன். நான் வரலன்னு தானே நீ பயந்த. அப்புறம் நீ ஓடி வந்து என்னைய தானே கட்டி பிடிக்கணும். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு பாசமலர் படத்தை ஓடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். போடா, நீ என்கிட்ட பேசாத. இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா சொன்னதுக்கு என்னைய திட்டினால உன் மேல நான் கோவமா இருக்கேன் பாரு. ஏய், உன் உடம்பு என்ன இப்படி சொல்லுது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். வீட்டுல இருந்து ஏதாவது டேப்லெட் ஏதாவது போட்டியா இல்லையா? டேய் எருமை, அவதான் உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணிருக்கலாம்ல. சீக்கிரம் கிளம்பி போயிருக்க வேண்டியதானடா. ஏன்டா என்கிட்ட சொல்லல எருமை? டேய் காலையில வேலைக்கு வரும்போதெல்லாம் அவன் நல்லா தாண்டா இருந்தா. அதனாலதான் நான் வந்தேன். அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் அழாத, எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். டேய் மச்சான், நீ இன்னும் கிளம்பலையா? டேய் நான் ஒன்னும் உன்னை மாதிரி கரடி இல்லடா. சரி கிளம்புறேன், பாய். சரி சீக்கிரம் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏய் லூசு, அழாதடிங்க பாரு. நான் தான் உங்ககிட்ட போன்லயே என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, வர முடியாதுன்னு. அதுக்கப்புறமா எதுக்கு நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த? சரி சாரி. நான் ஒன்னும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னையே தேடல. உனக்கு என்னமோ ஆற மாதிரி கனவு கண்டேன். அதனாலதான் மனசு படபடன்னு இருந்துச்சு. அதான் சீக்கிரமா நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. என் பையன்லாம் உனக்கு புரியாது, போ. சரி சரி, அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, வா போலாம். ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, நீ வரட்டும்னு வெயிட் பண்ணேன். சரி வா, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு சரியாயிரும். அதுக்கப்புறமா காலையிலயும் சரியாகலன்னா ஹாஸ்பிட்டல் போலாம். சரி விமல். அட தூக்கமா வருது. இந்த மனுஷனை வேற இன்னும் காணுமே. ஃபோன் பண்ணா வேற கத்துவாரு, உன்னை ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்க சொன்னேன்லான்னு. சரி அவரே வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அட டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்காப்புல இருக்கு. இந்த சாலினி சாப்பிட்டாலும் இல்லையான்னு தெரியலையே. அட இவ்வளவு தூங்க சொன்னா இந்த சோஃபால ஏன் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா? சாப்பிட்டாலும் இல்லையான்னு வேற தெரியலையே. இவ்வளவு சாப்பிட்டுட்டு தூங்கணும் தானே சொன்னேன். எதுக்கு இப்படி சோஃபால உட்கார்ந்து சாமி அடிக்கிட்டு இருக்கணும்? ஏய் சாலினி எந்திரி. ஏய் சாலினி, சாப்பிட்டியா இல்லையா? எந்திரிமா. போங்கங்க, எனக்கு தூக்கமா வருது. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஏய் அப்ப நீ சாப்பிடலையா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க தான் வரலையே. சரி எந்திரி, எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படு வா. வேண்டாங்க, எனக்கு தூக்கமா வருது. நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சரி வா, பெட்லயாவது வந்து படு. எந்திரி, வா வா, வந்து பெட்ல படு. உங்களுக்கு தான் நான் பெட்ல படுத்த பிடிக்காதே. நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். அட என்னை வா, அப்படி சோஃபால வந்து படுத்துக்கிட்டா வந்து பெட்ல வந்து படுனா. சாப்பாடும் வேண்டான்ட்டா, என்ன பண்றது? சரி தூங்கட்டும், எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவோம். அட இது யாரு இங்க வந்து உட்கார்ந்துருக்குது? அட நம்ம கோப்பல. இந்த கோப்பல என்னத்துக்கு நம்ம தலைப்புல கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு? அட கடவுளே, ராத்திரி முழுக்க இந்த மனுஷன் இப்படியா உட்கார்ந்துருந்தாரு? கை என்னத்துக்கு ஆகும்? அச்சோ அச்சோ பாவம். இந்த சோஃபாவில் கொஞ்சம் சாய்வா படுக்க வைப்போம். கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். ஐயோ குழந்தை கணங்க உட்கார்ந்து தூங்குறாரே. இவரை பார்க்கும்போது எந்திரிச்சு போகவே மனசு வரல எனக்கு. அவரையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ அப்புறம் அவர் வேலைக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிரும். சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு டிஃபன் வேற செய்யணும். நம்ம போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடலாம் முத. அட விடிஞ்சிருச்சா? அட சாலினி எந்திரிச்சிட்டாளா? அப்பா இப்பதான் கைவெளி கொஞ்சம் பரவாயில்ல, லேசா இருக்கு. ராத்திரி அவ தூங்குறாளேன்னு அவளை கொஞ்சம் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்மளையும் பிடிச்சிக்கணும் உட்கார வச்சுட்டா. என்ன பண்றது, கையை வேற வாங்கி தலைக்குள்ள வச்சுட்டா. வேற நம்ம கையை உருவிட்டா எடுத்துட்டு போய் படுக்க முடியும்? அப்படியே ராத்திரி முழுக்க உட்கார்ந்துருக்கோம். காலையில எந்திரிச்ச அப்புறமாவது நம்மளை எழுப்பி பெட்ல போய் படுன்னு சொன்னால வேறு அவ பாட்டுக்கு போயிட்டா. நம்மளே யாரி போய் உட்காருவோம் சோஃபால. உடம்பெல்லாம் என்ன வழியா இருக்கு.
டயர்டா இருக்கு. அட கோப்பல, நான் போய் பல்ல விளக்கிட்டு வர்ற கேப்ல கீழே இருந்து எந்திரிச்சு வந்து சோஃபால வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி, அத்தை வேலையை பார்த்துக்கிடுவாங்க, நம்ம கொஞ்ச நேரம் கோப்பலையே பார்ப்போம். அட இவ்வளவு நேரம் கண்ண மூடி இருந்ததுக்கு முடிச்சதும் தேவதை தரிசனம் கிடைச்சிருக்க. என்னங்க இவ்வளவு நேரம் கண்ண மூடி ஏதோ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏதாவது தேவதை தரிசனம் கிடைச்சதா? அட மனசுல நினைச்சதை அப்படியே சொல்றீங்க. அதெல்லாம் அமோகமா தரிசனம் கிடைச்சது. நீ பூனைக்குட்டி மாதிரி சத்தம் போடாம மெதுவா அமைதியா வந்து உட்கார்ந்துருக்க. வேற எப்படி எனக்கு தெரியும்? அப்படியா, நான் பூனைக்குட்டியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன காலையில யோசனை, ஏதோ ஆபீஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. இன்னும் பிரச்சனை சரியாகலையா? இல்ல. சரி, எனக்கும் தெரியும் ஒரே நாள்ல இது முடிகிற பிரச்சனை இல்லைன்னு. சரி விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, சீக்கிரம் சரியாயிரும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க. பார்க்கலாம், எல்லா எவிடன்ஸும் இருக்குல்ல, சரி பண்ணிடலாம். பாருங்க, பிரச்சனை சால்வ் ஆகலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படியே மூட்டை பிடிச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி போட்டுறேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும். யாரு நீ? அட கோப்பல, நான் உங்க அளவுக்கு இல்லைனாலும் நானும் ப்ராஜெக்ட் ஹெட்டாலாம் இருந்திருக்கேன். அதனால என்னாலையும் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். பாருங்க, லைட்டு லேட்டா வந்து தூங்குனது உங்க ஃபேஸ் எவ்வளவு டல்லா இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை யாரு ராத்திரி எவ்வளவு நேரம் முழிச்சிருக்க சொன்னது? நான் தான் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கணும்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. அட ஆமால்ல, நைட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல. அப்புறம் நம்ம சாப்பிட்டோமா? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. சாப்பிட்டோமா கோப்பல நம்ம? அட பாவி, அப்ப நைட்டு நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? சரியான கும்பகர்ணிடி நீனு. ஐயோ ஆமா, நான் எப்ப தூங்குனேன் எப்படி தூங்குனேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. காலையில பாக்கும்போது நீங்க தான் கீழே வந்து விழுந்து கிடந்திருந்தீங்க. ஒரு தலைவாணி கூட இல்லாம உங்க கையை கொண்டு வந்து எனக்கு தலைவாணியா வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதான் ஏன்னு தெரியல. அவ்வளவு முரட்டு தூக்கம், என்ன தூக்கத்துல என்ன பண்றீங்கன்னு கூட தெரியல. ஏறுமே அடி பாவி, நீ முரட்டு தூக்கம் தூங்கிட்டு வந்தவனுக்கு சோறு கூட போடாம இப்ப என்ன எரும மாடுங்கிறியா? எரும மாடு? ஏய், நீ இப்ப என்ன சொன்னா? எரும மாடுன்னு சொன்னியா? அது அது முரட்டு தூக்கமா தூங்குனீங்களே, அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் ஒழுங்கா நில்லு. ஐயோ, உங்களை நான் ஒண்ணு எரும மாடுன்னு சொல்லல. கடவுளை இவர்கிட்ட இருந்து எப்படி ஆயினும் தப்பிச்சு ஓடிடணும். ஏய் உன்னை நில்லுன்னு சொன்னேன். இந்தா வாரேன் இரு. நான் நிக்க மாட்டேன். இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா நின்னு வை, சேதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிக்காம ஓடிக்கிட்டு இருந்தேன்னா சேதாரம் அதிகமா இருக்கும், பாத்துக்க. இங்க பாருங்க கோப்பல, நான் உங்களை எரும மாடுன்னு சொல்லல, மறுபடியும் சொல்றேன். நீங்க தூக்க கலக்கத்துல பெட்ல இருந்து கீழே விழுந்து முரட்டு தூக்கம் தூங்கி விழுந்து கிடந்தவங்கள எழுப்பலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், அங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இந்த வாரேன். பவு பவு, உங்களால என்ன பிடிக்க முடியாதே, இருங்க அத்தை கிட்ட மாட்டி விடுறேன். என்னால உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் நினைச்சிருந்தா 2 நிமிஷத்துல உன்னை பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்கும் இது சந்தோஷமா தான் இருக்கு உன் கூட விளையாடுறது. இந்த வாரம் இரு. அங்க பாருங்க, உங்க பிள்ளை என்ன அடிக்க வராரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னைய. ஏய், என் மருமோட்ட என்ன பிரச்சனையாடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, அவ பொய் சொல்றாமா. அவ முதல்ல என்ன சொன்னான்னு கேளு. அத்தை அத்தை, நான் அவரை எதுவுமே சொல்லல அத்தை. அம்மா, நீ அவளை நம்பாத. அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ பத்த ரத்தனத்தை என்ன எரும மாட்டேன்னு சொல்றாமா. ஏம்மா அப்படியா சொன்ன? அப்படிதானடி சொன்ன. ஏய் சும்மா இருடா, என் மருமோளை மறக்காத. அப்படி நல்லா கேளுங்க அத்தை. ஏம்மா, நீ எனக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணணும். உன் புள்ள அவ என்ன எரும மாட்டேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னைய நம்பாம அவளை போய் நம்புற. சரி சரி, பொறுமையாயிரு, இருந்தா கேக்கேன். ஏம்மா, நீ அவன் எரும மாடுன்னு சொன்னியா? ஐயோ, நான் போய் ஏன் அத்தை பத்த ரத்தனத்தை அப்படி சொல்லுவேன் அத்தை? ஏன் செல்ல அத்தையாச்சே நீங்க தான். அதான் நான் யான் மருமவா அப்படிலாம் சொல்ல மாட்டாள. அம்மா, நீங்க அவளை நம்புவீங்களா என்னைய நம்புவீங்களா? அத்தை, நீங்க என்ன நம்புவீங்களா கோப்பலையை நம்புவீங்களா? என்னங்கடா இது, 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி சண்டை போட்டியல்னா சின்ன பிள்ளைகள் மாதிரி. நான் என்னத்த பண்ணேன்? அத்தை கோப்பல தான் அத்தை. ஏம்மா, அவ தான் சொன்னா. டேய், உனக்கு வேலைக்கு நேரமா இல்லையா? கிளம்பு இப்போ, போய் கிளம்புற வேலையை பாரு, வேலைக்கு போகணும்ல. ஆமாம்மா, இந்த போய் கிளம்புறேன். ஏ பவ் பவ் பவ், ரூமுக்கு வாடி, உன்னைய பாத்துக்கிறேன். கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். ஆமாம்மா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அது என்னம்மா அவனுக்கு பேர் கோப்பல அப்படின்னா என்னமா அர்த்தம்? இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்கலையா? நானே இப்பதான் அவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயிருக்கேன். இப்பவே அதை கேட்கறீங்களே. நல்லா கேளுமா அவகிட்ட. எதுக்கு தான் அப்படி கூப்பிடானே தெரியல என்னைய. பாருங்க, இன்னும் போகாம இங்கே நிக்காரு. வேலைக்கு கிளம்ப சொன்னீங்களா இவரை? டேய், நீ இன்னும் கிளம்பலையா? அட போறேம்மா. இந்த விரும்பாண்டி இன்னைக்கு நல்லா மாட்டினா, அத்தை கிட்ட நல்லா திட்டு வாங்குறாரு பாவம். சரி நீ சொல்லு, அது ஏன் அப்படின்ட்டு. என்னதான் சொல்றா, நம்ம காதுல விழுதான்னு பாப்போம். என்ன கோப்பல அங்க நின்று ஒட்டி கேட்டுட்டு நிக்கீங்க? நீங்களும் இங்கே வாங்க, உங்களுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். என்னது, நான் ஒட்டு கேட்கறேனா? எனக்கு இந்த ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. நான் போறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அத்தை, அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை, கோவக்காரன்னு அர்த்தம். அடி பாவி, அதுக்கடி என் பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சிருக்கே. அது வேற தைரியமா என்கிட்டே சொல்ற. உனக்கு இந்த வாரம் இரு. அத்தை, காது வலிக்கிட்டு விடுங்க, நான் இந்த அவருக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரி போ, நான் அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சரித்த.
நம்ம பையன் இப்பதான் சந்தோஷமா இருக்கான். 2 பிள்ளைகளும் இப்படி ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமா இருக்கதை பார்க்க நமக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும் கடவுளே. ராட்சசி எங்க அம்மா கிட்ட என்னையவே மாட்டி விட்டுட்டாளே. வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு நேரம் ஆகுது, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் முத. எவ சோனி, ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்க? ஏன் பேசதானே செய்யும் உங்ககிட்ட? இல்ல, முன்னாடி மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஏதாவது நான் கேட்ட மட்டும் தான் பதில் சொல்றா, ஏதோ வேண்டா வெறுப்புக்கு. இல்லைன்னா என்கிட்ட அது கூட பேச மாட்டேங்க. ஏன் அந்த அளவுக்கு என் மேல கோவமா? உன் மேல நான் ஏமா கோவப்பட போறேன்? உன் மேல கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது? ஏன் இப்படி பேசுறா? நீ இப்படி பேசினாலே நீ என் மேல கோவமா இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, கோவமா தான் இருக்கேன்னு வச்சுக்க, அதுக்கு என்ன இப்போ? நீ ஏன் என் மேல கோவமா இருக்க? இது நம்ம எப்பயும் நடக்குது தானே, நம்ம 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறது தானே. ஏன்னா இப்ப மட்டும் புதுசா நீ ரொம்ப கோவப்படுற. எவ்வளவு சண்டை போட்டாலும் 2 பேரும் உடனே பேசிடுவோம்ல. இப்ப ஏன் இப்படி போற? உனக்கு நீ பண்றது தெரிய மாட்டேங்குது, நான் பண்றது மட்டும் உங்க எல்லாருக்கும் பெருசா தெரியுது. அப்ப திட்டு வாங்குற எனக்கு தானே வலி அதிகமா இருக்கும். இப்ப அம்மா ஒன்ன மட்டும் திட்டினதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? நீ சொல்ல வேண்டியதானே, எம்மாவ லேசா தான் மிதிச்சா ஒன்னும் ஆவல, எனக்கு வலிக்கலன்னு நீ வலிக்குதுன்னு நாடகம் போட்டதுனால தானே அம்மா என்னைய போட்டு கட்டிலாம் கொண்டு வச்சா. இவ உண்மையாவே அந்த நேரம் டக்குன்னு வலிச்சிச்சு. அப்ப பார்த்து அம்மா வந்துட்டா. அப்ப நான் வலிக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் உடனே சரியாயிருச்சு. அப்புறம் தான் உடனே பெரிய பொண்ணாத்தையும் தான் உன்னைய அவுத்து விட்டுட்டாவல்ல. என்னதான் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மைக்கு உன்னைய தான் பிடிக்கும், உன்னைய தான் நல்லா பார்த்துப்பா, உன்னைய தான் பெருமையா பேசுவா. என்னைய பெருமையா பேசலனாலும் கஷ்டப்படுத்தாம இருக்கலாம்ல. என்ன என்னமோ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியும் உன்னைய தான் பெத்தெடுத்த மாதிரியும் அப்படி நடத்தும்போது அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. சப்போ உன்னோட பெரிய ரோதனையா போச்சு போ. அதான் உன்கிட்ட எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. தயவு செய்து இடத்த காலி பண்ணு. நான் என் விருப்பம் போல இருந்துட்டு போறேன், விடு. உன்கிட்ட நீ பதில் பேசும்போது நான் திருப்பி பேசுறோம்ல, பேசாம இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. இப்ப யாரோ 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி நீ கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்றவ. சகஜமா நம்ம 2 பேரும் எதையாவது பத்தி பேசி கலகலன்னு சிரிப்போமே, அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கவ. இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்கிட்ட பழைய மாதிரி இருவே ஜோனி, ப்ளீஸ் பே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து பிரியாணி செய்யறோம். நம்மகிட்ட கேட்போமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வரல. இந்த வரா, நீ இப்படி சொல்றதுதான் தப்பு. அதனாலதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ சமைக்கணும் உடனே வர்றேன்பா. அதுவும் பிரியாணி பச்சை கிச்சி போண்டா கிண்டா அந்த மாதிரி எது செய்யறேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவேன். இப்ப பாரு வரலங்க. எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உனக்கு வேணும்னா நீ போய் செய்ப்போ, உங்க அம்மையை நீ இருந்து செய்யுங்க. ஏன் இப்படி பேசுற? ஏன்னா எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடியா? உங்களுக்கு என்ன காதா கேட்கல? காது என்ன செவிடா? இல்லைன்னா பஞ்சு வச்சதை அடைச்சிருக்கீங்களா? 2 ஏம்மா நீ கூப்பிட்டதே கேட்கலாமா எங்களுக்கு? நான் சந்தியா சுவானியா சுவானியா சந்தியான்னு அங்க அடுப்பங்கரையில இடந்து கத்திட்டு அடக்கேன். சரி என்னம்மா சொல்லு. ஒன்னும் இல்லை, என்ன இந்த சோனியா தான் கூப்பிட்டேன். ஏலா போய் சரசு வீட்டில் போய் இஞ்சி வாங்கிட்டு வா பாப்போம். இஞ்சி இல்லாம டக்கு. இந்தா போறேன். என்ன சொன்னதும் போறேன்னுட்டா? எப்பயும் போவாண்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, இன்னைக்கு போறேன்னுட்டால. போவாண்டேன்னா மட்டும் விட்டுறவா போறியே? போய் தொலைன்னு அதுக்காக திட்டுவியே அடிப்பியே. அதுக்கு சொன்னதும் முறையே போயிருக்கலாமேன்னு தோணும். நானே போயிடுறேன். ஏன்னா பாத்தியா என்ன அதிசயம்னு? உன் தங்கச்சி இன்னைக்கு சொன்ன உடனே போறேன்னு ஒரு தடவை சொன்னதுலேயே போறேன்னு போயிட்டா. இதுக்குதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிறது. எம்மா நீ அவளை கொஞ்சம் திட்டாதம்மா, அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா நான் என்ன அவளை வியானம்னா திட்டின்னு சொல்லு. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னதும் பிள்ளை சரின்னு கேட்டு போனா நம்ம என்ன சொல்ல போறோம்? சரி பிள்ளை இப்படி சொல் பேச்சு கேட்குது, நல்ல பிள்ளையா இருக்குன்னு சொல்லுவோம். அது எடுத்து பேசும்போது தானே நமக்கு கோவம் வருது. நீங்களும் 2 பேருமே அப்படிதான். ஒரு வேலையை ஒருத்திக்கிட்ட சொன்னா அவ செய்யணும். நீ செய்ய நான் செய்யணும். இப்ப போட்டி போட்டிருந்தா இப்ப மறுபடியும் அவளை நான் அடிதான் போட்டிருப்பேன். ஏன் என்கிட்ட சொல்லி அவட்ட சொல்லுன்னு சொல்லி உன்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு கோவம் வந்திருக்கும். நான் ஒருத்தட்ட ஒரு சொல்றேன்னா அந்த வேலையை செய்யணும். அதான் பிள்ளை. நீ ஏமா அந்த வேலையை என்கிட்ட சொல்லல? வீட்டுக்குள்ள இருந்து செய்ய வேலையா இருந்தா பெரிய பிள்ளைகிட்ட மூத்தவாட்ட கொடுத்துருப்பேன். வெளியே கடைக்கு தெருவுக்கு போற வேலைன்னு தான் சின்ன பிள்ளை கிட்ட கொடுத்தேன். அவ என் கடை குட்டியாச்சேன்னு. இதுல என்ன இருக்கு? அவளும் இப்ப பெரிய பிள்ளை தானம்மா. நீ அவகிட்ட சொல்லும்போது அப்ப நம்மள மட்டும்தான் அம்மா வேலை வாங்குறான்னு நினைப்பாள்ல. அதுக்குன்னு மூத்தவா வயசுக்கு வந்து பெரிய பிள்ளையவா வீடு வீடா போய் நீ அதை வாங்கிட்டு வாங்க முடியும்? அவளும் சின்ன பிள்ளையா நான் நினைக்கேன். அதனாலதான் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி விட்டு ஓடிவாமாங்க. அது அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ அதை அவகிட்ட பாசமா சொல்லுமா, அவ கேட்டுக்கிடுவா. நீ அதை அவகிட்ட கோவமா சொல்றதுனால அப்பா அம்மா நம்ம மேலதான் கோவப்படுறான்னு நினைச்சுக்கிடுறா. எல்லாம் நான் 2 பேருக்கிட்டே ஒரே மாதிரி தான் இருக்கேன். அது சின்ன பிள்ளைனால கொஞ்சம் அதட்டி டக்குன்னு சொல்லியே அவ கொஞ்சம் வாயாடியதுனால நீ வாயாட மாட்டா. எதுனாலும் பொறுமையா செய்ய முடியுன்னு சொல்றதா இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லுவா. அவ தாம் தூம்னு தையா தக்கான்னு குதிப்பா. அது எனக்கு கோவம் வரும். அதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது.
சரிம்மா, நீ கொஞ்சம் அவகிட்ட அன்பா பேசு. அவ ஒரு மாதிரியா ஒழுங்கா இப்போ கலகலன்னு பேசி சிரிக்கே மாட்டேங்கா. என்கிட்டலாம் முன்னாடி சண்டை போட்டாலும் உடனே பேசிடுவா. இன்னைக்கெல்லாம் அவட்ட கெஞ்சதான் சரி. அவ என்ன சொல்லு, நீ கேட்டால் பதில் சொல்கிறேன், இல்லாட்டினா என் பாட்டுக்கு இருக்கேன். என்னைய குப்பை தொட்டியில இருந்து தானே எடுத்தவ, உன்னைய தானே பெத்தவன்லாம் சொல்லியா? அப்படியா சொன்னா? ஆமாம்மா, நான் அனாத பிள்ளையான்லாம் கேட்கா. அதனால தானே அம்மா என்னைய இப்படி நடத்துறா. அம்மா என்னைய பெக்கலன்னு நினைக்க, உன்னைய மட்டும் தான் பெத்திருப்பாளா இருக்கும்லாம் சொல்றா. ஏன் அவ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? உனக்கு செய்யுது தானே, எல்லா அவளுக்கும் பார்த்து பார்த்து எல்லாம் செய்ய. அப்புறம் எதுக்கு அவ அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? எல்லாம் நீ திட்டுறது தான் காரணம். நானும் திட்டப்படாதுன்னு நினைக்கேன். அவ பண்ணியதை பார்த்தா வேற நான் என்னத்தை செய்ய? சரி பாப்போம் பாப்போம். நான் உங்க அப்பா கறி எடுத்து வந்துட்டு போனாரு, இனிமேல் சமைக்கணும். இஞ்சி கிடக்குன்னு பார்த்தா இஞ்சி இல்லாமல் இருந்திருக்கு. இஞ்சி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா எங்கள் அப்பாட்டே வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருப்பேன். சரி, இனிமேல் அவள் சரசிட்ட வாங்கிட்டு வரட்டும், அந்த அப்புறம் கறி வைக்க. ஏம்மா, நாங்கள் இன்னைக்கு பிரியாணி செய்யம்மா, 2 பேரும் சேர்ந்து. கொஞ்சம் சிக்கன் எங்களுக்கு எடுத்து தருவியா? இல்லை, வாங்கினதே அரைக்குள்ள தான். அதில் எங்கே தனியாக எடுத்து உங்களுக்கு தனியாக தரதுக்கு? குழம்புக்கு தான் காணாது. நானே ஏன் அரைக்கிலவை எடுத்து வந்திருக்கேன், இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நானே உங்கள் அப்பட சத்த போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதுலேயும் பங்கு கேளுங்க. ஏம்மா, சோனிக்கு பிரியாணின்னா பிடிக்கும்மா. அப்படி செஞ்சோன்னா அவளையும் கூப்பிட்டு அப்படியே செய்ய மாதிரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் பேசி ஜாலியாக மாற்றலாமான்னு பார்க்கேன் அவளை. சரி, அப்போ அதை எடுத்து பிரியாணி செஞ்சீங்கன்னா வேற ராத்திரிக்கு குழம்புலாம் இருக்காது. அது ராத்திரிக்கும் திங்காவுமாக்கும். குழம்பு வச்சுட்டேன்னா, ரசமும் வச்சுட்டேன்னா ராத்திரி வரைக்கும் சோத்தை பொங்கி வச்சுட்டா ஒப்பேத்திடலாம். இப்போ நீங்களும் பிரியாணி கிண்டியது ஒரு நேரத்துக்குலாம் திங்க நல்லா இருக்கும். ஏம்மா ப்ளீஸ்மா, ராத்திரிக்கு வேணா நம்ம டிஃபன் செஞ்சுக்கிடலாம். இப்போ நாங்கள் 2 சேர்ந்து பிரியாணி செய்யோம். சரி, என்னம்மா அப்போ பார்த்து செய்யுங்க. எதுக்கும் நான் கொஞ்சம் சோத்தை பொங்கி கொஞ்சம் ரசமும் வச்சிடுறேன். வேற உங்கள் அப்பா சோறும் கறி எங்கன்னு கேட்பாரு. ஒரு 4 துண்டு மட்டும் பொரிக்கிறதுக்கு தந்திருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு பொரிச்சு வச்சு ரசத்தை வச்சு ஒப்பேத்திடுறேன். ஒரு 2 முட்டையும் பொரிச்சு கொடுத்து. சரிம்மா. நமக்கெல்லாம் கொஞ்சோட வெள்ளை சோறு ஒரு கரண்டியாயின்னு திங்கணும். தின்னாதான் சோறு தின்னமா இருக்கமா. இந்த பிரியாணியெல்லாம் தின்னா அது நமக்கு சரிப்பட்டு வராது. அதெல்லாம் எப்படி மனசையும் கிடந்து சாப்பிடியானோ தெரில. ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஆசைக்கு கொஞ்சோட திங்கலாம். அதையே சோறா வச்சுலாம் 2 நேரம் 3 நேரம்லாம் நம்மளால திங்க முடியாதம்மா.